to Aram'S Academy. So, Rush Through Series 2025 இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு crucial topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tuberculosis. Actually, why we are going to understand or we are going to talk about this topic அப்படிங்கறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது because you all know the importance of this topic and its frequency in newspapers. ஓகேங்களா? கிட்டத்தட்ட மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸ்ல ப்ரிடாமினன்ட்லி வாரத்துல ஒரு நாளாவது நம்ம டியூபர்குலோசிஸ் பேஸ் பண்ணி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் த பர்பஸ் பிஹைண்ட் திஸ் இஸ் 2025 India has given a commitment to eliminate tuberculosis. ஆக்சுவலாக டபிள்யூ ஹெல்த்தோட டார்கெட் இயர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2030. ஆனால் இந்தியா கொடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை 2025 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டியூபர்குலோசிஸை எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் நவ் we are in 2025, still we have not eliminated tuberculosis. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எராடிகேஷன் மெஷர்ஸ் நல்லாவே எடுத்திருக்கோம். டிபியோட ரேட்டை நம்மவே கம்மி பண்ணியிருக்கோம். டிபி டெத் ரேட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்மி பண்ணியிருக்கோம். அண்ட் டயக்னிசிஸ் ரேட் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்தாலும் சொன்ன டார்கெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா அச்சீவ் பண்ண முடியல. அது ஒரு பெரிய ட்ராபேக். ரெண்டாவது, டியூபர்குலோசிஸை எராடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதை விட இப்போ வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே போய்கிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் பிகாஸ் ஆஃப் antimicrobial resistance. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்ஸ் ஆர் நாட் வெரி எஃபெக்டிவ் ஆஸ் பிஃபோர். பிசிஜி வேக்சின் வந்து முன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கான்னா இல்லை. அதாவது நான் வேக்சின் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 70% மேபி டியூபர்குலோசிஸ் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தேர் ஆர் சான்சஸ் தட் ஐ கேன் கெட் டியூபர்குலோசிஸ். இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் இன்டியூஸ்ட் டியூபர்குலோசிஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் டயபெட்டிஸ், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இஸ் அ காமன் திங் அப்படின்னு ஆயிடுச்சு இந்தியாவில். அதாவது இந்தியாவுக்கு இருக்க பிரச்சனை டிபி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே நம்ம இந்தியாவுக்கு கொடுத்து வச்சிருக்க ரேங்கிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு diabetic people are more vulnerable to tuberculosis. அப்போ டயபெட்டிக் இருக்கிறதுனாலேயே இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கவே சம்டைம்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது ஒரு செப்பரேட் ஸ்பெஷல் கேஸ். அப்போ இவ்வளவு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளோட டியூபர்குலோசிஸ் சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்ன, அண்ட் இந்த டியூபர்குலோசிஸ் பாக்டீரியம் அப்படிங்கிறது ஒரு டெட்லி பாக்டீரியமாக இருந்துக்கிட்டு ஏன் நம்மளை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, லைஃப் ஸ்டைலையும் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டியூபர்குலோசிஸை ஃபைட் பண்ண ஏன் போராடுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி tuberculosis is caused by a bacteria, இது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா டிபியை காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்டீரியாவோட சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ராட் டைப் பாக்டீரியா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஷேப் தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு ராட் டைப் பாக்டீரியா. இதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அதை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு அது நிறையவே என்ன பண்ணுதுன்னா போராடுது. அதில் முதல்ல இந்த அவுட்டர் மோஸ்ட் ஹார்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ்க்கு இப்படி ஒரு கேஸ்பிட் மாதிரி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். இது ரொம்ப வேக்சியான ஒரு கவரிங். இந்த கவரிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப வீக்கான டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருந்து இந்த பாக்டீரியாவை காப்பாற்றிடும். ஸோ நார்மல் ட்ரக்குக்கெலாம் இந்த பாக்டீரியாவை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவில் ட்ரை சர்ஃபேசஸ்லையும் லாங் லாஸ்டிங்காக வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரேம்ப் இருக்குது, ஒரு இல்லாட்டி ஒரு வால் இருக்குது, இல்லாட்டி ஒரு ஃபர்னிச்சர் இருக்குன்னா அதில் இது வந்து டெபாசிட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். அப்போ என்ன பிரச்சனை, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு நான் க்ளீன் பண்ணாலுமே க்ளீன் ஆகுமா அந்த ஏரியாங்கிறது தெரியாது. இந்த பாக்டீரியா வந்து வீக் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்குலாம் என்ன ஆகாது, இறந்து போகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜன் இல்லாமல் இந்த பாக்டீரியாவில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி இட் நீட்ஸ் ஆக்சிஜன். ஸ்ட்ரிக்ட்லி அரோபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னாரோபிக் கண்டிஷனில் இதால் என்ன பண்ண முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது டபிள்யூபிசி எப்படி ஃபைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டபிள்யூபிசியில் உங்களுக்கு மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ மேக்ரோஃபேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அமீபா மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய a particular type of white blood cell. ஓகேங்களா. அண்ட் தே யூஸ் phagocytosis process to kill the pathogen. ஃபேகோ அப்படின்னா சாப்பாடு, சைட்டோசிஸ் அப்படின்னா கன்சியூமிங் ஒரு கில்லிங் செல்லுன்னு அர்த்தம். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ்னா செல்ஸ் விச் வில் கில் வாட் அதர் பேத்தோஜன்ஸ் பை என்கல்ஃபிங் them.
ஸோ வர்ற பேத்தோஜன்ஸை என்கல்ஃப் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், கொன்னுடும். அப்போ மேக்ரோஃபேஜ் நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேத்தோஜன்ஸ் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கும். உள்ளே போட்டு அது ஒரு பெரிய குரூப்பாக மாறினதுக்கப்புறம் சூசைட் பாம்பர் மாதிரி தன்னைத்தானே அதை சதைச்சிக்கும். அப்படி அது வெடிக்கும் போது உள்ளே இருக்க பேத்தோஜன்ஸும் இறந்து போயிடும். ஆனால் இங்கே தான் டியூபர்குலோசிஸ் ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுது. ஸோ டியூபர்குலோசிஸ், மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நம்மளோட லங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லங்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமை தன்னோட டார்கெட்டாக ஃபஸ்ட் சூஸ் பண்ணும். ஸோ லங்ல இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜ் வந்து நம்மளோட இந்த மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸை எடுத்து உள்ளே வச்சுக்கும். உள்ளே வச்சதுக்கப்புறம் தன்னை சுற்றி இது ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசாக்ரைட் கோட்டிங் கொடுத்துரும். அதனால மேக்ரோஃபேஜால இவங்களை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. ஸோ மேக்ரோஃபேஜ் அப்படி பெருசாக அக்யூமுலேட் ஆனோன்னா அதுக்குள்ளே இந்த பாக்டீரியம் ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு ரிசர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும், இறந்து போகாது. அதோட சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மேக்ரோஃபேஜில் அவைலபிளாக இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணி அது ரொம்பவே என்ன ஆகிக்கிட்டு இருக்கும், ஸ்ட்ராங்காக போய்கிட்டே இருக்கும். கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃபேகோசோம் மாதிரி என்ன உங்களுக்கு மாறும். அண்ட் இதில் வர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளோட மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால உடம்புக்குள்ள லங்குக்குள்ள போய் ஒரு பயோஃபிலிமை ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் பயோஃபிலிம் இஸ் த யூபிஎஸ்சி பிஒய்க்யூ. ஓகேங்களா, பயோஃபிலிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தோஜன்ஸ்லாம் ஒன்று அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு பெரிய காலனியாக மாறுறது. ஸோ இங்கே நம்மளோட டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா இஸ் பிகமிங் a colony that is into a biofilm, then they grow, keep on growing, and when this macrophage breaks, இது ஸ்போர்ஸ் மாதிரி ஓகேங்களா என்ன ஆகும், லங்கோட மீதி பார்ட்டுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இம்யூன் சிஸ்டமால் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவை கொல்ல முடியாது. ஏன்னா இது உள்ளே இருந்துக்கிட்டு நம்மளோட மேக்ரோஃபேஜில் இருக்க லிக்விடியை கன்சியூம் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ டியூபர்குலோசிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று பல்மனரி டியூபர்குலோசிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பல்மனரி டியூபர்குலோசிஸ். மோஸ்ட்லி அதாவது 80% டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்கை தான். ஆனால் சில சிவியர் கேசஸில் லங்கை தாண்டி போனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், நர்வஸ் சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஈவன் பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பல்மனரி இருக்குது, பல்மனரி இருக்குது. இப்படி 2 வகையில் டியூபர்குலோசிஸை என்ன பண்ண முடியும்னா கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்போ டியூபியை எராடிகேட் பண்ணதுல இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத காரணம் பார்த்துட்டேன். அப்போ இதுக்கு ட்ரக்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், டியூபர்குலோசிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறையவே ட்ரக் டோசேஜஸ் வந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எல்லாமே என்னதான் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இந்த ட்ரக்கையும் சர்வைவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிற ஒரு கேஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து இந்த எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நியூஸ் பேப்பர்ஸில் இருந்த ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எனக்கு டியூபர்குலோசிஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்பூட்டம் சாம்பிளை நான் கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது டிபி அஃபெக்டட் பேஷண்ட்ஸோட ஸ்பூட்டம் சாம்பிள், அதாவது சளி கிடச்சாதான் அதை வச்சு அவங்களுக்கு டிபி இருக்கா, பாசிட்டிவா நெகட்டிவா, ஆர்எல்ஸ் எந்தெந்த ட்ரக்குக்கெலாம் அந்த பாக்டீரியம் ரெசிஸ்டாக இருக்குன்னு இதை தெரிஞ்சுக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருக்குமே ஸ்பூட்டம் சாம்பிள் அவ்வளோ ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியாது. எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களில் வந்து ஸ்பூட்டம் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்ப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் த டியூபர்குலோசிஸை எங்கேருந்தே கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட்ல இருந்து, ஸ்டூல்ல இருந்து, யூரின் சாம்பிள், சலைவா சாம்பிள், எஸ்பெஷலி சலைவா, பிளட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் சாம்பிள், இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவா நெகட்டிவா டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் டயக்னோசிஸில் இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்காங்கன்னா நார்மலாக டியூபர்குலோசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணுவாங்க, PCR டெஸ்ட். ஓகேங்களா, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே. ஓகேங்களா, ஸோ த பீப்புள்ஸ் லங் வில் பி எக்ஸ்ரே பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இப்போ இந்த ஸ்லைட்லேயே இருக்கும் பாருங்க. ஸோ ஏஐ டூல் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஸ்ட் ஸ்கேனை ஏஐ டூல் கிட்ட கொடுத்தாங்கன்னா அது ஆக்சுவலி டிபி எந்த ரீஜியனில் இருக்குது, எந்த அளவுக்கு லங் இன்ஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியுதுன்னா சொல்ல முடியுது. ஸோ செஸ்ட் ஸ்கேன் மூலமாக டியூபர்குலோசிஸ் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். அடுத்தது நம்மளோட நிக்ஷை போர்ட்டல். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ஷை போஷான் யோஜனான்னு ஒன்றையும் அதுக்கப்புறம் நிக்ஷை போர்ட்டல் நீங்கதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்ஷய் போஷானில் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணுறாங்க. ஸோ ட்ரக்கு வாங்குறதுக்காக வேண்டிய செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலாக ஹெல்தியான ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறதுக்காக மெயினாக அந்த அண்டர் வெயிட் போயிடுவாங்க டிபி எஃபெக்டட் பீப்புள். ஸோ அவங்களுக்கு அவங்க நியூட்ரியன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டீன் அளவு உடம்புல கூட்டுறதுக்கு தேவையான சத்தான உணவுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த நிக்ஷய் போஷான் யோஜனா அண்ட் நிக்ஷய் யோஜனா பற்றி என்ன பண்ணிக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், டியூபர்குலோசிஸ்க்கான ஸ்கேனிங் டயக்னோசிஸை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூட்டம் சாம்பிள் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டூல், பிளட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சலைவா சாம்பிள்லேருந்து டியூபர்குலோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு போயிருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த BPAL ரிஜைம்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிக்கு எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரக் டோசேஜ். மோஸ்ட்லி ட்ரக்ஸோட நேமெல்லாம் படிக்க வேண்டாம், பட் நான் ஆல்ரெடி கிளாஸஸ் சொல்லியிருப்பேன். டியூபர்குலோசிஸ், HIV இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோட ட்ரக்கோட நேமும் நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இந்த ட்ரக் டோசேஜோட மருந்து பெயர்களை அட்லீஸ்ட் கொஷின் பேப்பரில் பார்த்தா எலிமினேட் பண்ணுறதுக்காவது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட BAPL இதில் என்னென்ன ட்ரக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 ட்ரக்ஸ். ஒன்று வந்து பெடாக்விலின், B ஃபார் பெடாக்விலின். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோமைனிட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லின்சலாய்ட். இந்த 3 தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்காக கொடுக்குறாங்க. மெயினாக மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக நம்மளோட இந்த BAPL இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம TB எராடிகேஷன்ஸ்க்காக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ். அப்போ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதுல மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை ஸ்கேன் பண்ணுற டயக்னோசிஸ் டூல் என்ன, டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா என்ன டைப்பான பாக்டீரியா, அதால் ஏன் சர்வைவ் ஆக முடியுது, இம்யூன் சிஸ்டம் அதை ஃபைட் பண்ணல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுது, அட்லாஸ்ட் இந்த BAPL அப்படிங்கக்கூடிய ட்ரக் டோசேஜோட ஃபார்முலேஷன். இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் இந்த ஏரியா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.